5 படிக்கட்டுகள். பொருளாதார செயல்பாடுகளின் முழு வரிசை. பொருளாதார செயல்பாடு என்றால் என்ன? உற்பத்தி, விநியோகம், நுகர்வு, பணிகள் இவற்றில் ஈடுபடும் எந்த ஒரு செயலும் பொருளாதார செயல்பாடாகும். விவசாயி வயலில் உழுவதும், பேருந்து ஓட்டுநர் பயணிகளை ஏற்றிச் செல்வதும், ஆசிரியர் வகுப்பறையில் கற்பிப்பதும், முதலமைச்சர் கொள்கை முடிவெடுப்பதும் இவை அனைத்தும் பொருளாதார செயல்பாடுகளே. இவற்றை 5 படிநிலைகளாக பிரிக்கின்றனர். முதன்மை நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை, 4ஆம் நிலை, 5ஆம் நிலை. ஒன்று பழமையானது, மற்றொன்று நவீனமானது, ஒன்று உடல் உழைப்பு, மற்றொன்று மூளை உழைப்பு. முதன்மை நிலை. இயற்கையின் மடியில் இருந்து முதன்மை நிலை செயல்பாடுகள் மிகப் பழமையானவை. மனிதன் காட்டில் வாழ்ந்த காலம் முதலே தோன்றியவை. கால்நடை மேய்த்தல், வேட்டையாடுதல், உணவு சேகரித்தல், மீன் பிடித்தல், விவசாயம், சுரங்கத் தொழில், கல் உடைத்தல் இவை அனைத்தும் முதன்மை நிலை செயல்பாடாகும். எளிய மொழியில், இயற்கையிடம் இருந்து நேரடியாக மூலப்பொருளை எடுக்கும் எந்த நடவடிக்கையும் முதன்மை நிலைதான். திருநெல்வேலியில் நெல் விளைவிப்பது, தோட்டத்தில் கச்சா பருத்தி உற்பத்தி, தூத்துக்குடி கடற்கரையில் மீனவன் வலை வீசி மீன் பிடிப்பது இவை அனைத்தும் முதன்மை நிலைக்கு சிறந்த உதாரணங்கள் ஆகும். 2ஆம் நிலையில் மூலப்பொருள் வடிவம் பெறுகிறது. 2ஆம் நிலை செயல்பாடுகள் மூலப்பொருட்களை முறைப்படுத்தி பயன்படக்கூடிய பொருட்களாக மாற்றுவது. மூலப்பொருளுக்கு புதிய மதிப்பு சேர்க்கப்படுகிறது. அடுமனைகளில் மாவை ரொட்டியாக மாற்றுவது, உலோகங்களையும் நெகிழிகளையும் வாகனங்களாக மாற்றும் தொழிற்சாலைகள். கோயம்புத்தூர் நூற்பாலைகள், பருத்தியை நூலாகவும் நூலை துணியாகவும் இவை 2ஆம் நிலையின் சிறந்த உதாரணங்கள் ஆகும். 3ஆம் நிலையில் சேவைகளின் வளமான உலகம் என கருதப்படுகிறது. 3ஆம் நிலை செயல்பாடுகள், அதாவது அத்தியாவசிய சேவைகளை அளிக்கும் துறை, சேவைகள் துறை என்றும் அழைக்கப்படுகிறது. அதாவது போக்குவரத்து, நிதி பயன்பாடுகள், கல்வி, சில்லறை வர்த்தகம், வீட்டு வசதி, மருத்துவம் இவை அனைத்தும் இதன் கீழ் வருகிறது. பள்ளிக்கு சென்று கல்வி பயில்வது 3ஆம் நிலை செயல்பாடுகள் ஆகும். இங்கே பொருள் உற்பத்தி இல்லை, ஆனால் சேவை வழியாக மக்கள் வாழ்க்கை எளிதாகிறது. 4ஆம் நிலை தகவலின் சாம்ராஜ்யம் என்றும் அழைக்கப்படுகிறது. அதாவது 4ஆம் நிலை செயல்பாடுகள் தகவல் உருவாக்கம், ஆராய்ச்சி, பயிற்சி, தகவல் பரிமாற்றம் இவற்றுடன் தொடர்புடையது. ஆகவே இது தகவல் நுட்பத் தொழிலகங்கள் எனப்படும். தகவல் தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் விளைவாக தகவல் பரிமாற்றமும் மின்னணு காட்சியும் இந்த நிலையை அடைந்துள்ளன. தொலைக்காட்சி நிலையம் ஒளிபரப்பும் நிகழ்ச்சிகள், வங்கித்துறை இவை 4ஆம் நிலையின் சிறந்த உதாரணங்கள் ஆகும். 3ஆம் நிலையில் வெறும் சேவை சார்ந்தவையே. 4ஆம் நிலையில் இங்கே சேவையோடு அறிவும் சேர்க்கப்படுகிறது. அதனால் ஒரு படி உயர்ந்த நிலை. 5ஆம் நிலை தீர்மானங்கள் எடுக்கப்படுவதால் இந்த நிலையை உச்சமாக கருதப்படுகிறது. 5ஆம் நிலை செயல்பாடுகள் மிக உயர்ந்த படிநிலை. தொழிற்சாலைகள், வணிகம், கல்வி, அரசாங்கங்களின் உயர்மட்டத்தில் முடிவெடுக்கும் நிர்வாகிகள் ஆவர் இங்கே. சுகாதாரம், பல்கலைக்கழகங்கள், அறிவியல், தொழில்நுட்பத்தின் உயர்மட்ட அதிகாரிகள், நீதித்துறை அனைத்தும் இதன் கீழ் வரும். வீட்டு சாமான்களை வாங்க பெற்றோர் முடிவெடுப்பது, ஒரு மாநிலத்தின் மக்கள் நலத் திட்டங்களை அமைச்சரவை குழு முடிவெடுப்பது இவை எல்லாம் 5ஆம் நிலை எனப்படும். என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கும் இடம். 4 நிலைகளும் இங்கே எடுக்கப்படும் முடிவுகளால் வழிநடத்தப்படுகின்றன. 5 படிநிலைகளும் ஒரே சங்கிலியாக இணைந்துள்ளன. முதன்மை இயற்கையிடமிருந்து வளம் பெறுகிறது. 2ஆம் நிலை உற்பத்தி செய்கிறது. 3ஆம் நிலை மக்களுக்கு சேவையாக கொடுக்கிறது. 4ஆம் நிலை தகவலை உருவாக்கி பரப்புகிறது. 5ஆம் நிலை தீர்மானங்களை எடுக்கிறது. எளிய சங்கிலி முறையை நினைவில் வைக்கவும். முதன்மையில் கச்சா பருத்தி, 2ஆம் நிலையில் நூற்பாலை, 3ஆம் நிலையில் சில்லறை கடை, 4ஆம் நிலையில் வங்கி, 5ஆம் நிலையில் அரசின் கொள்கை முடிவு.